ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சைக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், இது ஹைப்ரிடா இல்லை டிராஃப்ட் வெரைட்டியா இல்லை போன்சை வெரைட்டியான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு வெரைட்டிங்க. அதில் கமெண்ட்லேயே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இது நாட்டு வெரைட்டி தான், இது எப்படி வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லணும். வந்து பார்த்திங்கன்னா இது தானாக வந்து கீழே எங்களுக்கு முளைச்ச வந்தது தான். நாங்கள் வந்து ஒரு நாள் எலுமிச்சை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த விதையை தூக்கி போட்டோம். அண்டு எலுமிச்சை வந்து எப்படி நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது நாட்டு வெரைட்டி பழம் தான். ஸோ அதுலேருந்து எடுத்து அந்த விதைகள் வந்து தூக்கி போட்டது கீழே விதைகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிது. அதில் ஒரு 2-3 செடி வந்தது. அதில் இந்த ஒரு செடி தான் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. கீழே வந்து பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. கீழே வந்து மண்ணு கீழே வேர்கள் அந்தளவுக்கு போகாத மாதிரி இருந்தது. அதை நான் எடுத்துகிட்டு வந்து மாடி தோட்டத்தில் வச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொடுத்துருந்தது. ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட போட்டுட்ருக்கேன். பிப்ரவரி மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் என்னோடய மாடி தோட்ட வீடியோஸில், கார்டன் லைவில், அதுக்கப்புறம் மந்த்லி டூர்லலாம் இந்த எலுமிச்சை பிளான்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எப்போ பாரு இது எலுமிச்சை பழம் தான் காட்டிகிட்டு இருக்கீங்க, அது எப்போ தான் பறிக்க போகிறீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த எலுமிச்சம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எலுமிச்சை மரத்தை பற்றி. அண்டு கிட்டத்தட்ட இது ஒரு 3 வருஷம் இருக்குங்க. அது கீழே தரையில் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 3+ இயர்ஸ் கண்டிப்பாக இந்த செடியோட ட்ராவல் இருக்கும். எலுமிச்சை மரம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். நீங்கள் விதையிலேருந்து விதைச்சி நீங்கள் வந்து அதை மரமாக வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 வருஷமாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு வருஷம் கொடுக்குற ஹார்வெஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு வருஷம் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அல்ல 5 தான் எனக்கு வந்து எலுமிச்சை வந்து வந்தது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிட்ட இருக்குது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து டபுள் ட்ரிபிளாக எனக்கு வந்திருக்கு எனக்கு. அண்ட் அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெலாம் பராமரிப்பும் உரம் மேலாண்மையும் தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3-6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஆனால் வைக்கும் போது பல்காக வைக்கணும், அதுதான் விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லி ஊற்றக்கூடாது. அண்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் ஊற்றணும். மரத்தை மரமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா காய்ச்சி முடிச்சு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரூன் பண்ணி விடணும், கட் பண்ணி விடணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் அறுவடை முடிச்சதுக்கப்புறம் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பராமரிப்புகள் இருக்கும். உரம் வைக்கும் போது அடி உரமாக பார்த்து வைக்கணும். அண்ட் அதே மாதிரி செடிகளை சுற்றி வேறு ஏதாவது கிளை செடிகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறதே ஒரு சின்ன தொட்டியில் தான். அதுலேயும் வேறு ஏதாவது செடி கூட ஷேர் பண்ணிங்கன்னா அந்த சத்துக்கள் வந்து வேறு செடிகள் எடுத்துகிட்டு போயிடும். இதுக்கான சத்துக்கள் கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் வேறு எந்த செடியும் வந்து அந்த தொட்டியில் வைக்காதீங்க. இதுக்கு மட்டுமே சத்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பஞ்சகாவியம், அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள்லேருந்து ஏற்படுத்துகிற அந்த உரம், அந்த மாதிரி எல்லா வகையான உரங்களையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஆனால் கொடுக்கும் போது ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா வளர்த்தியே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பூ விடாது, காய் விடாது. ஓரளவுக்கு அந்த ஷாக் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து செடி நல்லாவே உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பசிக்க விட்டு சாப்பிட்றதுன்ற ஒரு மெத்தட் தான். இப்போ வந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அதுக்கு பசிக்குது, பசித்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் செடிகளுக்குமே ஓரளவுக்கு அதை பசிக்க வச்சு சாப்பாடு கொடுக்கும்போது தான் அது வந்து நல்லா வளர்த்தி இருந்துக்கிட்டே இருக்கும். இது நித்தியமல்லிக்கும் பொருந்தும். நித்தியமல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொடி நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்கும், பூவே வைக்காது. ஸோ கொடி வளர்கிறதுக்கான எல்லா எனர்ஜியும் அதை எடுத்துக்கும் சத்துலேருந்து, பூ வைக்கிறதுக்கு அதை விட்டுடும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் ஓரளவுக்கு வரும். எல்லா செடிகளும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த குட்டி குட்டி டிப்ஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கூடிய சீக்கிரம் மாதுளை, கொய்யா எல்லாமே வந்து செமையாக காய்ச்சி குலுங்கும் அப்படின்ட்டு பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட்டும் வந்து கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதை பற்றின உங்கள் கருத்துக்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from your Sakthivel. Have a happy going day.